கொன்னிச்சிவா. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஜப்பான் அதை பற்றின ஃபேக்ட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜாப்பனீஸ் லாங்குவேஜை பற்றி படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன பேசிக் இன்ட்ரொடக்ஷன் கூட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜாப்பனீஸ் லாங்குவேஜை வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் எப்படி சொல்லுவாங்கன்னா நிஹோங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டாக பிரிக்கலாம், நிஹோன் கோ. நிஹோன் அப்படின்றது ஜப்பான். இது முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கோ அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ ரெண்டும் சேர்த்து நிஹோங்கோ அப்படின்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு வந்து ஜப்பானை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லேண்ட் ஆஃப் ரைசிங் சன். சிம்பிள் தான். சைனாலேருந்து ஜப்பான் கண்ட்ரியை பார்த்தாங்க அப்படின்னா வந்து அங்கேருந்து சன் ரைஸ் ஆகிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து ஜப்பானை வந்து லேண்ட் ஆஃப் ரைசிங் சன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜாப்பனீஸ் பீப்புளோட கேரக்டர்ஸ் எப்படின்னா வந்து அவங்க பயங்கர பொலைட்டாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நிறைய மாடஸ்டி அடக்கமாக இருப்பாங்க, ரொம்ப பணிவாக இருப்பாங்க. அவங்க எப்போவுமே வந்து சோஷியல் ஹார்மோனியை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கோர் வேல்யூஸ். தே ஆல்வேஸ் திங்க் அபவுட் அதர்ஸ். மற்றவங்கள பற்றி கண்டிப்பாக யோசிப்பாங்க. அவங்க எந்த விஷயம் பண்ணுறாங்களோ அதில் அவங்க பெஸ்ட்டை கொடுக்கணுன்னா ஆல்வேஸ் தெல் டூ தட். நெக்ஸ்ட்டு வந்து நாட் கிவிங் அப். எத்தனை வாட்டி நம்ம ஃபெயில் ஆனாலும் திரும்ப 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 ட்ரை பண்ணி அவங்க வந்து அந்த விஷயத்தை அடையிற வரைக்கும் அவங்க தே ஒன்ட் கிவ் அப். ஃபோர்த் ஒன் ரெஸ்பெக்டிங் எல்டர்ஸ். ஆல்வேஸ் ஜப்பான் பீப்புள் வந்து எல்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுன்றதில் வந்து பயங்கர ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக ஒர்க் பண்ணுறது. அவங்க கண்டிப்பாக வந்து எப்போவுமே ஒரு டீமாவோ ஒரு டீம் ஒர்க் அந்த மாதிரி பண்ணுறதுல வந்து அவங்க வந்து ரொம்ப பெஸ்ட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் லேர்னிங். எதுக்காக ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கணும், அதனால் எனக்கு என்ன யூஸ்? இங்கே ஒரு 4 பாயிண்ட்ஸ் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் கிடைக்கணுன்றதுக்காக. நம்ம வந்து இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் படித்தாலும் இது வந்து ஒரு ஆடட் ஸ்கில்லாக தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படித்தா உடனே வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் ஸ்கில்லாகவே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஜாபில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறதுக்கும் இந்த லாங்குவேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜப்பான்லேயும் வந்து போய் வந்து ஏதாவது ஜாபில் ஒர்க் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனிமேஸ் வாட்ச் பண்ணுறது. ஆனிமேஸ் வந்து ஜப்பானில் பயங்கர ஃபேமஸ். ஓகேங்களா? ஆனிமேஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் வாட்ச் பண்ணால் சப்டைட்டில்ஸோடு தான் நம்ம பார்ப்போம். ஏன் அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அதில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து டு ரீட் மாங்கா. மாங்கா இஸ் நத்திங் பட் காமிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜாப்பனீஸ் காமிக்ஸை வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு டு பிகம் அ பாலிக்ளாட். பாலிக்ளாட்னா என்னென்னா நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கவங்கள வந்து பாலிக்ளாட்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் ஜாப்பனீஸ் கல்ச்சர். ஜாப்பனீஸோட கல்ச்சர், அவங்களோட ட்ரெடிஷன் பற்றி கற்றுக்கணுன்னா அவங்களோட லாங்குவேஜையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவும் நம்ம வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜை கற்றுக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம மெயின் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்குள்ளே வர போகிறோம். ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வந்து 3 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹிராகானா, கட்டகானா, காஞ்சி. ஹிராகானாவில் வந்து 46 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ எப்படி இங்கிலீஷில் வந்து 26 கேரக்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கோ, இல்லை தமிழில் வந்து டோட்டலாக வந்து 247 லெட்டர்ஸ் இருக்கோ, அதே மாதிரி ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வந்து ஹிராகானா கேட்டகரியில் 46 கேரக்டர்ஸ் இருக்குது. கட்டகானிலையும் சேம் 46 கேரக்டர்ஸ் தான். பட் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து அப்கமிங் இதில் நம்ம பார்க்கலாம். காஞ்சியில் வந்து அரௌண்ட் 50,000 கேரக்டர்ஸும் இதில் இருக்குது. இதை 3 பற்றின டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் நெக்ஸ்ட்டு கம்மிங் ஸ்லைட்ஸில் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் ஹிராகானா என்ன, கட்டகானா என்ன, காஞ்சினா என்னன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஹிராகானாவில் இருக்க கேரக்டர்ஸை பற்றி நம்ம படிக்கலாம். ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் மெயினாக வந்து 5 வவல்ஸ் வந்து இருக்கும். எப்படி இங்கிலீஷில் வந்து AEIOU அந்த வவல்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லேயும் வவல்ஸ் இருக்கும். பட் ஆர்டர் இங்கே மாறி இருக்கும். A, E, U, A, O. இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து தான் வந்து நமக்கு உயிர்மெய் எழுத்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் இதில் வந்து இந்த 5 வவல்ஸ்னால் பேஸாக வச்சு அடுத்த லெட்டர்ஸ் எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து AEUAO அப்படின்னு படிக்க மாட்டாங்க. நான் வந்து படித்து காட்டுறேன் உங்களுக்கு. A, E, U, A, O. ஓகே, நான் இப்போ பேசிக் வவல்ஸ் சொல்லியாச்சுல. இந்த பேசிக் வவல்ஸை வச்சு அடுத்தடுத்த ரோஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே 5 லெட்டர்ஸ் இருக்குது. கா, கி, கு, கே, கோ. நான் அகெயின் ரீட் பண்ணுறேன். கா, கி, கு, கே, கோ. இந்த ஜாப்பனீஸ் லெட்டர்ஸ்க்கு மேலே வந்து நான் கா, கி, கு, கே, கோன்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கேன்ல, இதுதான் வந்து ரொமாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹிராகானா பார்த்தோம், கட்டகானா பார்த்தோம், காஞ்சி பார்த்தோம். இன்னொரு வந்து ரொமாஜி. ரொமாஜினா என்னென்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கிலீஷில் வந்து ஹவ் ஆர் யூன்னு கேட்குறோம், தமிழில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். நம்ம வந்து சாட் பண்ணும்போது எப்படி இருக்கீங்கன்னு தமிழில் டைப் பண்ண மாட்டோம், இங்கிலீஷையே வந்து யூஸ் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறோம்ல, அதே மாதிரி தான் இந்த ரொமாஜியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு போகலாம்.
நெக்ஸ்ட் ரோ வந்து சா ஷி சு சே சோ. சா ஷி சு சே சோ. அடுத்த ரோ டா சி சு டே டோ. டா சி சு டே டோ. நெக்ஸ்ட் ரோ நா. நா நீ நு நே நோ. நா நீ நு நே நோ. நெக்ஸ்ட் ரோ ஹா. ஹா ஹி ஃபு ஹே ஹோ. ஹாக்கு வந்து ஹூ வராது, ஃபூ தான் வரும். ஹா ஹி ஃபு ஹே ஹோ. நெக்ஸ்ட் ரோ மா. மா மீ மூ மே மோ. மா மீ மூ மே மோ. நெக்ஸ்ட் ரோ யா. யா யூ யோ. நீங்கள் இப்போ கொஷின் கேட்கலாம், யாக்கு அப்புறம் ஏன் ஈ வரல, யூக்கு அப்புறம் ஏன் யோ ஏ வரலன்னு சொல்லிட்டு. இந்த யாக்கு நடுவில் இருக்க ஈயும் யூக்கு அடுத்து வர ஏவும் இதுக்கு பதிலாக வந்து நம்ம வவல்ஸில் பார்த்தோம்ல ஆ இ உ ஏ ஓ, அந்த லெட்டர்ஸை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரோ ரா. ரா ரி ரு ரே ரோ. அகைன் சொல்கிறேன், ரா ரி ரு ரே ரோ. ஸோ ஃபைனல் ரோ வா ஓ இன். என் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன். ஓகேங்களா? இதோட வந்து இந்த 46 கேரக்டர்ஸ் நமக்கு முடியுது. ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஏ இ ஐ ஓ யூ. இதை பேஸாக வச்சு தான் இங்கே பார்த்தீங்கன்னா கே வந்துன்னா காரோ வரும், எஸ் வந்ததுன்னா சாரோ, டீயில் வந்து டாரோ, என் வந்துச்சுன்னா நாரோ. நெக்ஸ்ட்டு ஹெச்ஏ ஹாரோ, எம் வந்து மா, ஒய்க்கு வந்து யாரோ, ஆருக்கு வந்து ஆரோட ரோ, டபிள்யூக்கு வந்து டபிள்யூ ரோ, தென் இன்க்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ we are at the end of the video. ஸோ நம்ம எல்லா 46 கேரக்டர்ஸையும் இங்கே நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் ப்ரொனன்சியேஷன் மட்டும் தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். அப்கமிங் வீடியோஸில் வந்து எப்படி இந்த லெட்டர்ஸ் எல்லாமே எழுத போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் டீச் பண்ணிவிடுவேன். வை பிகாஸ் வந்து நீங்கள் அப்படியே பார்த்ததும் வந்து ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரோக் ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லைன் ஃபஸ்ட்டு போடணும், இந்த லைன் செகண்ட் பண்ணணும், அடுத்த லைன் தேர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுவாங்க இந்த ஆல்ஃபபெட்ஸ் எழுதும்போது. சரிங்களா? அதை எப்படி பண்ணுன்றதை நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹிராகானாவோட 46 லெட்டர்ஸை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கட்டகானா வந்து எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ரெண்டுமே சேம் சவுண்டு தான். ஓகேங்களா? வே ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ஹிராகானாக்கும் கட்டகானாக்கும். Stay tuned for the upcoming videos. Thanks everyone. Arigato.